ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அவன் காண் கொடுப்பான் அல்லன் ஆர்க்கும் தன்னை, யாருக்குமே தன்னை காண கொடுக்க மாட்டான். சுயத்னத்தாலே காண நினைப்பார் எத்தனையேனும் அதிசயித்த ஞானரே ஆகினும். தன்னுடைய முயற்சியாலே எம்பெருமானை காணலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் எவ்வளவு ஞானம் உடையவர்களாக இருந்தாலும், அதிசயித்த ஞானம் உயர்ந்த ஞானத்தை உடையவர்களாக இருந்தாலும், தன்னை காட்டும் சுபாவம் அல்லன், தன்னை காட்டக்கூடிய சுபாவம் அவனுக்கு இல்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய சம்பிரதாயத்திலே எம்பெருமானுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளவோ ரிஷிகளா இருக்கட்டும், எவ்வளவோ பிரம்மாதி தேவர்களாக இருக்கட்டும், அவர்கள்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அவர்களுக்கு எம்பெருமான் அவ்வளவு எளிதிலே காட்சி கொடுக்க மாட்டான். ஏன்னா தன்னுடைய முயற்சியாலே ஒருத்தன் எம்பெருமானை அடைய பார்த்தான் என்றால் அந்த முயற்சியானது அவனுடைய அளவுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும், அளவுக்கு உட்பட்டு தான் இருக்கும். அளவுக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது அது எவ்வளவு ஞானம் உடையவர்களாக இருந்தாலும் எம்பெருமானுடைய பெருமையை பார்க்கும் பொழுது, எம்பெருமானுடைய தன்மையை பார்க்கும் பொழுது அது ரொம்ப குறைவுதான். அப்படி இருப்பதனாலே எம்பெருமான் அவர்களுக்கு தன்னை சுலபமாக ஆக்கி கொண்டு தன்னை காட்ட மாட்டான். அதே ஒரு இடைச்சி கையாலே கட்டுப்பட்டு இருப்பான், ஒரு கஜேந்திர ஆழ்வானுக்கு ஓடி வருவான். இப்படி எம்பெருமான் எத்தனையோ அறிவிலே குறைந்தவர்களுக்கும் கூட தங்கள் முயற்சியை நம்பாமல் எம்பெருமானே என்று இருப்பவர்களுக்கு தன்னை எளிதிலே அமைத்து கொடுக்கிறான். நல்ல ஞானம் உள்ளவர்கள் எம்பெருமானை என்னுடைய முயற்சியாலே அடைந்து விடுகிறேன் என்று சொல்பவர்கள், அவர்களுக்கு எம்பெருமான் காட்சி கொடுக்க மாட்டான். இதைத்தான் ஆழ்வார் முன்பே எடுத்து காட்டியுள்ள. யாரும் ஓர் நிலைமை என அறிவறிய எம்பெருமான், யாரும் ஓர் நிலைமை என அறிவெளிய எம்பெருமான் என்று இதே விஷயத்தை நம்மாழ்வார் முன்பே காட்டியுள்ளார். யாரும் அவனை நினைத்து பார்த்து இப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொள்ள முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கு. அதே இன்னொரு பக்கம் யாரும் அவனை எளிதிலே அறிந்து விடலாம். இது ரொம்ப முரண்பாடா இருக்கே என்றால், தன் முயற்சியாலே அடைய பார்த்தவர்கள் யாராக இருந்தாலும் அவனை அறிய முடியாது. எம்பெருமானுடைய கிருபையினாலே அவனை அறிய பார்ப்பவர்கள் சுலபத்திலே அறிந்து கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான தத்துவம். எம்பெருமானை யார் அறிந்து கொள்ளலாம்? அவனுடைய கருணையை எதிர்பார்த்திருப்பவர்கள் அவனை அறிந்து கொள்ளலாம். தன்னுடைய முயற்சியாலே என்னுடைய ஞானத்தாலே எம்பெருமானை அடைகிறேன் என்று நினைப்பவர்கள் அவனை அவ்வளவு சுலபத்திலே அடைய முடியாது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org